பெர்த் மைதானத்தில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆஷஸ் தொடரின் முதல் டெஸ்டில் முதல் நாளிலேயே 19 விக்கெட்டுகள் விழுந்தன. ஒரே நாளில் இத்தனை விக்கெட்டுகள் விழுந்ததை தொடர்ந்து பிட்சின் தரம் குறித்து முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள், விமர்சகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். போட்டி தரத்திற்கு ஏற்ற பிட்சாக இல்லை என சமூக ஊடகங்களில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பேட்டிங் செய்ய முடியாத அளவு திடீரென மாறும் பவுன்ஸ் மற்றும் சீம் மூவ்மெண்ட் காரணமாக பேட்டர்கள் தடுமாறினர். முன்னாள் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின், இந்தியா போன்ற நாடுகளில் இவ்வாறு நடந்தால் கடும் விமர்சனம் எழும், ஆனால் பெர்த்தில் நடந்ததை யாரும் சாடவில்லை என்று கூறியுள்ளார். பிட்சின் அணுகுமுறை சமநிலையற்றது, பவுலர்களுக்கு மட்டுமே ஆதரவாக உள்ளது என்ற குற்றச்சாட்டு விளையாட்டு வட்டாரத்தில் எழுந்துள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலிருந்து இந்திய அணி கேப்டன் சுப்மன் கில் விடுவிக்கப்பட்டுள்ளார். முதல் டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் பேட் செய்தபோது அவருக்கு கழுத்து சுளுக்கு ஏற்பட்டது. சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வலி முழுவதுமாக குறையாததால் மறுபடியும் சுளுக்கு ஏற்படாமல் இருக்க அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தனது சிகிச்சை மற்றும் ஓய்வில் கவனம் செலுத்தவிருக்கிறார். வரவிருக்கும் ஒருநாள் தொடரில் அவர் விளையாடுவது சந்தேகமே. 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் தென்னாப்பிரிக்கா 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. ஆஷஸ் டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 172 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணியும் இங்கிலாந்து அணி வீரர்களின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது. அதன்படி முன்னணி வீரர்களான லபுசேன் 9 ரன்களிலும், ஸ்டீவ் ஸ்மித் 17 ரன்களிலும், கவாஜா 2 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். முதல் நாள் முடிவில் ஆஸ்திரேலிய அணி 39 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 123 ரன்கள் எடுத்துள்ளது. நாதன் லியோன் 3 ரன்களுடனும், பிரெண்ட் டாக்கெட் ரன்கள் ஏதுமின்றியும் களத்தில் உள்ளனர்.